ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பற்றி தான். அதாவது நம்ம எத்தனை வாரங்கள் பண்ணணும், எந்த கிழமையில் நாம் குலதெய்வ வழிபாடு இந்த விரதம் இருந்து பண்ணணும் அப்படிங்கிறத இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால இதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய பதிவுன்னே சொல்லலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வீட்டோட முன்னேற்றத்திற்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியமான ஒன்று. தினந்தோறும் இஷ்ட தெய்வத்தை நம்ம எந்த கடவுள் நமக்கு பிடிச்சி வேண்டி வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வத்தின் நாமத்தை ஒரு முறையாவது உச்சரித்து தீபம் ஏற்றுவது நம்முடைய வீட்டிற்கு ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை எப்போ நாம் வணங்கலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த முறைப்படி விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்கள் என்ன நினைச்சு விரதத்தை தொடங்குறீங்களோ அந்த வேண்டுதலானது, அந்த பிரார்த்தனையானது 14வது வாரம் நிச்சயமா நிறைவேறும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். வியாழக்கிழமை காலையிலேயே வீட்டை எல்லாமே சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்துட்டு இறைவனுக்கு பூக்கள் அணிவிச்சு ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சு உங்களோட குலதெய்வத்தின் பேரை உச்சரித்து உங்களோட வேண்டுதலை சொல்லி உங்களது விரதத்தை தொடங்கணும். உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு பூக்களால் அலங்கரித்து பொட்டெல்லாம் வச்சு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாத பிரச்சனை அப்படின்னு கட்டாயமாக இருக்கும். அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் தீரணும் அப்படின்னு கூட இந்த வேண்டுதலை நாம் செய்யலாம். 14 வாரம் அந்த வேண்டுதலை ஒரே ஒரு வேண்டுதலாக நீங்கள் வைக்கணும். அந்த வேண்டுதலை நினச்சி தான் இந்த விரதத்தை நீங்கள் இருந்துட்டு வரணும். ஒரே ஒரு குறிக்கோளை வச்சு இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இடையில நீங்கள் மாற்றக்கூடாது. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அதில் என்ன முக்கியமான விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை நீங்கள் பிரார்த்தனையில் வைங்க. காலையில் உங்களது விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறவங்க இந்த நாள் முழுவதும் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நாளில் நல்ல பசும்பால் வாங்கி நீங்களே வீட்டில் தயிர் செஞ்சு அந்த தயிர் சாதத்தை மட்டும் சாப்பிடுங்க. அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை உங்களுக்கு உங்கள் குலத்துக்கே தேடி தரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது கூட நீங்கள் உப்பு சேர்க்காம வெறும் சாதமும் தயிரும் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் கை மேலே பலன் கொடுக்கும். இதை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, அதில் ஒன்றும் தவறில்லை. அதே போல் வேலைக்கு போகாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் இந்த வியாழக்கிழமை நாள் முழுவதுமே நீங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே அந்த பிரார்த்தனையோட சிந்தனையிலையும் குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் வேலை செய்தது போக மிச்சம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் அது மாதிரி குலதெய்வத்தை நினச்சிட்டு வேண்டுதலை நினச்சிட்டு இருங்க. அதே போல் சாயந்தர நேரத்தில் வழக்கம் போல் நீங்கள் ஒரு தீபத்தை திரும்பவும் அந்த தீபத்தை ஏற்றி வச்சு உங்கள் வீட்டில் இருக்கும் என்ன கிண்ணமாக, வெள்ளி கிண்ணமாக இருக்கலாம், பித்தளையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், ஆனால் எச்சில் படாத கிண்ணமாக இதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கண்ணாடி கிண்ணமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதில் ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். நீங்கள் அந்த சிறிய கிண்ணத்தில் அதே போல் அந்த கிண்ணத்தில் இதே போல் இன்னொரு கிண்ணத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ₹1 நாணயத்தை வச்சு உங்கள் மனசில் இருக்கிற வேண்டுதலை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனதுருக நீங்கள் அந்த மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறீங்க இல்லையா, அப்போ குலதெய்வத்தை நினச்சி மனசார வேண்டிக்கோங்க. அந்த மாலை நேரம் தீபம் ஏற்றி வச்சு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். அதனால் இரவு நிச்சயமாக சாப்பிடவே கூடாது.
ஒரு வேளை மட்டும்தான் அந்த தயிர் சாதம் சாப்பிட்றதோட அதோட நீங்கள் நிறுத்திக்கணும். இதே போல் 14வது வாரம் உங்களது விரதம் முடியும் போது அந்த ₹1 நாணயங்கள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வாரமும் நம்ம ₹1 வச்சு அந்த வழிபாடு செஞ்சுருப்போம். அந்த பவுலில் வந்து அந்த நாணயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நாணயங்களில் குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போய் நாம் காணிக்கையாக செலுத்திடலாம். குலதெய்வ கோயில் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மஞ்சள் துணி எடுத்து அந்த நாணயங்களை முடிச்சு வச்சு எப்போ நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த நாணயத்தை குலதெய்வ கோயில் உண்டியலில் போய் நீங்கள் போய் சேர்த்திடலாம். இதை வந்து வாரம் தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு இது மாதிரி இந்த சொன்னது மாதிரி இந்த முறைப்படி நீங்கள் சுலபமான முறையில் குலதெய்வ வழிபாட்டை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். நிச்சயமாக 14வது வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களது விரதம் முடியும் போது உங்களது வேண்டுதல் வந்து நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறி இருக்கும். கண்டிப்பாக அந்த குலதெய்வம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயமாக காட்டியிருப்பாங்க. நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை வச்சு குலதெய்வத்தை வேண்டி தான் பாருங்களேன். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை கூட விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடும். இந்த விரதத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் உங்களால் உணர முடியும். ஆனால் நீங்கள் வந்து வைக்கும் வேண்டுதல் வந்து நிறைவேறுவதற்காக முயற்சியையும் நீங்கள் தான் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்யணும். உங்களுக்கு எந்த பிரார்த்தனை நிறைவேறணுமோ அதுக்கான முயற்சியும் நீங்கள் விடாமல் செய்யணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களை கை தூக்கி விடும் ஒரு ஊன்றுகோல் தான் நம்ம குலதெய்வம். அதனால நீங்கள் வந்து உங்கள் முயற்சியை கைவிடாமல் குலதெய்வத்து மீது நம்பிக்கை வச்சு அந்த வழிபாடையும் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு அந்த காணிக்கையை செலுத்திட்டு அங்க முடிஞ்சா ஒரு சக்கரை பொங்கல் வச்சுட்டு நீங்க வந்து வழிபாட முடிச்சுட்டு வரலாம். இது எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு தீர்த்து வைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு அதுக்கான பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.